ஆடு மாடுகளோடு சீமான் பேசிக் மரம் கொண்டிருக்கிறாரே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அது ஆடு மாடுகள் அது அவங்களுக்கு தெரியாத இதுதான் அவங்க கேடுகட்ட பகுத்தறிவு இதான். இந்த பொது புத்தியில போய் இதெல்லாம் இழிவுன்னு சொல்லி வைக்கிறான் பத்தியில. இவங்கெல்லாம் கறி விருந்து வைக்கிறாங்கல்ல. இதே பகுத்து இதே பெரியாரிய கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த இவங்கெல்லாம் மாட்டுக்கறி விருந்து வச்சாங்களா இல்லையா? ஆமா. மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றது மாட்டுக்கறி விருந்து. எங்கேருந்து வருது மாட்டுக்கறி? இவங்கெல்லாம் வீட்டில் போய் பால் சாப்பிட்றாங்க, முட்டை, கறி எல்லாம் சாப்பிட்றாங்களா? அது எங்கேருந்து வருது? எல்லாருமே படித்து வேலைக்கு போயிடணும். யாரும் வேலைக்கு போகணுன்னு நான் சொல்லலை. படிக்காத ஆடு மாடு மேய்க்க வேணாம் நான் சொல்லலையே. போ. 13,00,000 பேர் 3,800 வேலைக்கு எழுதுறானே தம்பி. 13,00,000 பேர் எழுதுறான். 400 பேர் வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். பொறியாளர். எத்தனை கோடி பேர் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறான். அவனுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? படிக்க போகும்போது எனக்கு 1000 ரூபா கொடுக்குற தமிழ் மகன் காசுன்ட்டு. தமிழ் மகன் கொடுக்குற. படிச்சுட்டா வேலை கொடுப்பியா? இல்லை படித்து நின்ட்டேன்னா அப்புறம் 1000 கொடுப்பியா? இது எப்படிப்பட்ட நாடு பாருங்க. அது வேளாண்மை செய்வது ஒரு தொழில் இல்லை, நம் வாழ்வியல், நம் கலாச்சாரம், நம் பண்பாடு. அதனால தானே அக்ரி இண்டஸ்ட்ரியிலேயே அக்ரிகல்ச்சர் தானே அது. அதை போய் எப்படி இழிவுன்னு சொல்லி நீ வெளியேற்றின எங்களை? எப்படி வெளியேற்றின? 150 கோடி மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்கறதுக்கு உற்பத்தி இருக்கா? விளைச்சல் இருக்கா? விளைய வைக்க வேளாண் குடிமகன் இருக்கானா? எல்லாருமே நகரத்தை நோக்கி படையெடுத்து ஓடுறாங்க. நகரங்கள் பிதுங்கி வழியுது, கிராமங்கள் காலியாகுது. நகரத்தில் வாழுகிற மக்களுக்கு உணவு தேவை. உணவுப் பொருள் எங்கேருந்து வரணும்? பால், முட்டை, கீரை, கத்திரிக்காய், இந்த அரிசி, பருப்புலாம் எங்கேருந்து வரணும்? கிராமங்கள்லேருந்து தான் வரணும், சிற்றூர்லேருந்து தான் வரணும். அங்கேருந்து வேளாண் குடிமகனை நீ குற்றப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்ட. அதனால என் பிள்ளை இங்கே மாடு ஆடு மேய்க்கிறது அவமானம்ட்டு துபாயில் போய் அரபு நாடுகளில் போய் சுடு மணலில் வெம்புழுதியில் மேய்ச்சிட்டு இருக்கான்.